எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயம் நாடு முழுவதும் மிகப்பெரிய சிக்கலை பரபரப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அசாம் மாநிலத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு முகாம்களில் அடைக்கப்படுகிறார்கள் என்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இரவோடு இரவாக அவர்களுடைய குடியிருப்புகள், கடைகள், ஸ்தாபனங்கள் புல்டோசர் வைத்து இடித்து நொறுக்கப்படுகிறது. எஸ்ஐஆர் என்கிற தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு விஷயம் பூதகாரம் எடுத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் லட்சக்கணக்கான நபர்கள் குடியுரிமை பறிக்கப்பட்டு முகாம்களில் அடைக்கப்படுகிறார்கள் என்கிற அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இரவோடு இரவாக அவர்களுடைய குடியிருப்புகள், ஸ்தாபனங்கள், கடைகள் புல்டோசர் வைத்து அடித்து நொறுக்கப்படுகின்றன. அதை எதிர்த்து கேட்பவர்கள் சிறைகளில் அடைக்கப்படுகிறார்கள், சுட்டு கொல்லப்படுகிறார்கள். எஸ்ஐஆர் மூலமாக குடியுரிமையை சட்டத்துக்கு புறம்பாக பரிசோதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம், அதன் மூலமாக நாடெங்கிலும் நீக்கப்படுகிற லட்சக்கணக்கான இந்தியர்கள் நாளைக்கு குடியுரிமை அற்றவர்களாக நாட்டிலிருந்து புறம் தள்ளப்படுவதற்கும் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட அச்ச உணர்வு எழுந்து கொண்டிருக்கிறது. அசாம் மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உண்மையில் அவர்கள் குடியுரிமை அற்றவர்களா, இல்லை என்று சொன்னால் திட்டமிட்டே இஸ்லாமியர்களை நாடு கடத்தக்கூடிய முகாம்களில் அடைக்கக்கூடிய வேலையை இந்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறதா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு எஸ்ஐஆர் இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட சிக்கல்கள். இங்க வாக்காளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய குடியுரிமையை பரிசோதனை செய்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இவர்களுடைய திட்டமே இந்த வாக்காளர் பட்டியல் இருந்து பாஜகவுக்கு ஓட்டளிக்காதவர்களை திட்டமிட்டு நீக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்கிறது. தேர்தல் ஆணையம் அதனுடைய கையாளாக இருந்து, கைக்கூலியாக இருந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்து அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பீகார்ல அப்படித்தான் 65 லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கி அங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார். சரி, இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த குடியுரிமையை பரிசோதித்து இவர்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்க, பங்களாதேசத்திலிருந்து வந்தவங்க அப்படிங்கிற குற்றத்தை சாட்டித்தான் பெரும்பான்மையான வாக்காளர்களை இந்த பட்டியலிருந்து நீக்கி இருக்கிறாங்க. இப்போ அப்பட்டமாக நமக்கு தெரிவது என்ன? அசாம் மாநிலத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை நீங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய குடியுரிமையை ரத்து செய்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடுகள், கடைகள், ஸ்தாபனங்கள் அவங்க காலகாலமாக 60 வருஷம் 70 வருஷமாக ஒரு பகுதியில் இருந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி, அங்கே கல்வி சாலைகளை உருவாக்கி, கடைகளை உருவாக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை குஜராத் மாதிரி, உத்தரப்பிரதேசம் மாதிரி புல்டோசரை எடுத்துட்டு போய் அவர்களுடைய ஸ்தாபனங்களை எல்லாம் அடித்து நொறுக்கக்கூடிய வேலையை இந்த மோடி அரசாங்கம், அசாம் மாநில அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. கோல்பரா மாவட்டத்தில் திரகட்டா அப்படிங்கிற ஒரு ஊர், கிராமம். அந்த கிராமத்தில் இரவோடு இரவாக புல்டோசரை கொண்டு போய் இடிக்கிறாங்க. அங்க ஒரு இளைஞன் வந்து அதை எதிர்க்கிறான். பலரும் எதிர்க்கிறாங்க. ஒரு இளைஞன் முன்னால கையை நீட்டிட்டு வந்து நிற்கிறான். அலி அப்படிங்கிற இளைஞன். நாங்க 60-70 வருஷ காலமாக இங்க குடியிருக்கிறோம், இந்த நிலத்துல தான் நாங்க இருக்கிறோம், இது நாங்க கட்டி உருவாக்கின இடம், நீங்க எந்த அதிகாரமும் இல்லாமல், எந்த அறிவிப்பும் இல்லாமல் வந்து இடிக்கிறது முறையில்லை அப்படின்னு சொல்லி எதிர்த்தா அசாம் மாநில காவல்துறை அந்த இளைஞனை நேருக்கு நேராக நின்று சுட்டு கொல்லுது. சுடப்படுகிறவன் இஸ்லாமியன். அங்கே கேட்கறதுக்கு எந்த சட்டமும் இல்லை, எந்த நாதியும் இல்லை. எதிர்ப்பு தெரிவித்த பலரையும் சிறையில் அடைக்கிறார்கள். இது ஒரு கிராமத்தில் மட்டும் இல்லை, பல இடங்களிலையும் இவர்கள் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த குடியுரிமையை பற்றி பார்த்தோம்னா, மீடியா ஒன் சொல்லி ஒரு சேனல், அவங்க போய் இப்படி பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க. என்ன பிரச்சனை, எதனால உங்களுக்கு இந்த குடியுரிமை மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பேட்டிகள் எடுக்கிறாங்க. பலர்கிட்டையும் எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். அன்பர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா, அவர்களுக்கு ஒரு 60 வயதுக்கு மேலாகும், 65-70 வயது ஆகலாம் அவர்களுடைய தோற்றம் பார்த்தாச்சுன்னா.
அந்த அம்மாவுக்கு 2005 2006 காலகட்டத்தில் வாக்காளர் பட்டியலிருந்து பேர் நீக்கப்படுகிறது. இவர்கள் இதுக்கு எங்கே போய் நம்ம இதை எழுதி கொடுக்கறது, அதற்கு என்ன ஆவணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிற அதை ஒரு பெரிய விஷயமாக எடுக்காமல் இருந்திருக்கிறாங்க. 2 வருடத்துக்கு முன்னால் நீங்கள் இந்திய குடிமகள் இல்லை, நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து குடியானவர்கள், குடிபுகுந்தவங்க அப்படிங்கிற அந்த பட்டியலில் இந்த அம்மாவை சேர்த்து அவர்களுக்கு அரசு கடிதம் அனுப்பு. ஆனால் இவர்களுடைய சகோதரர்கள், இவருடைய சுற்றத்தார் எல்லாருமே இந்தியர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அம்மாவை மட்டும் இப்படி அகற்றாங்க. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள். அது மாதிரி 1970 ஒருத்தருடைய அப்பா பேரு ரஹீம் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அதற்கு அப்புறமாக அவர்கிட்ட இருந்த ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் எடுத்திருப்பாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா வேற எதற்காவது ஒரு சர்டிஃபிகேட் எடுத்திருப்பாங்கல்ல, அதில் பேர் மாறி இருந்தா ரஹீம் என்கிறதுக்கு பதிலாக ரசீம் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னு வைங்களேன். வழக்கமாகவே நம்ம பகுதிகளில் இது நடக்கும். இந்த அதிகாரிகள் அவர்களுக்கு தோணின பேரை எழுதிடுவாங்க. செல்வராஜ் அப்படிங்கிறத செல்வராஜ், செல்வராசு இப்படின்னு எல்லாம் எழுதின கதையெல்லாம் இருக்கு. அப்போ இப்படி தவறு வர்றத, இது உன்னுடைய அப்பா இல்லை, நீ பங்களாதேஷ்லேருந்து குடி புகுந்தவன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு குடியுரிமை மறுக்கப்படுகிறது. அவர்கள்ட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குது, எல்லா ஆதாரங்களும் இருக்குது. இந்த அம்மாவை பொறுத்தளவில் இதுவரைக்கும் இங்கே ஓட்டளிச்சிருக்கிறாங்க, இங்கே வரி கட்டி இருக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் என்னவெல்லாம் சொல்லுதோ அதையெல்லாம் அவர்கள் கடைபிடித்திருக்கிறார்கள். ஒரு இந்திய குடிமகளாக அவங்க இருந்திருக்கிறாங்க. திடீர்னு நீங்கள் இந்திய குடிமகள் இல்லை, குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம். இந்த மக்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழுந்திருக்கு. இதில் இன்னும் சில 2 வீடுகளுக்கு இடையே பிரச்சனை வரும், தர்க்கங்கள் வரும். இது காவல் நிலையத்துக்கு போகுது. கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வரும். இது அங்கே காவல் நிலையமோ நீதிமன்றத்துக்கோ போகும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இவர்களையும் நீங்கள் இந்திய குடிமக்கள் இல்லை அப்படிங்கிற முத்திரை குத்தக்கூடிய வேலை, இந்த பட்டியலில் சேர்க்கக்கூடிய வேலை நடக்கு. இன்னும் இந்த பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய யாராவது ஒருத்தர் அவன் பாகிஸ்தான்லேருந்து வந்தவன், பங்களாதேஷ்லேருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லி வாய்மொழியாக சொன்னாலே போதும். அதற்கு எந்த அடிப்படை ஆதாரங்களும் தேவையில்லை. அப்படிங்கிற ரீதியில் இந்த குடியுரிமை இதிலேருந்து அவர்களை தூக்கக்கூடிய வேலையை அஸ்ஸாம் மாநில அரசு, பாஜக அரசு செய்துட்டுருக்கு. ஏற்கனவே அஸ்ஸாம் மாநிலத்தில் 6 முகாம்களை கட்டி வச்சிருக்காங்க, தடுப்பு முகாம்கள். இவங்களை எல்லாம் உள்ளால அடைக்கிறது. எப்படி ஹிட்லர் தனக்கு பிடிக்காதவர்களை, அரசியல்வாதிகளை, யூதர்களை, அறிவாளர்களை இந்த வதை முகாம்களில் அடைச்சு சித்திரவதை செய்தாரோ அதுக்கு நிகரான ஒரு முகாம்களாக இது இருக்குமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு எழுந்திருக்கு நமக்கு. இன்னும் ஒரு 10க்கும் மேற்பட்ட முகாம்களை இப்ப கட்டிட்டு இருக்கிறாங்க இந்த மனிதர்களை அங்க கொண்டு அடைக்கிறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் இவர்கள் நம்முடைய சகோதரர்களாக, இந்தியர்களாக தேசிய கீதத்தை பாடிட்டு இந்திய குடிமகன் அப்படிங்கிற கௌரவத்தோடு இருந்திருப்பாங்க. திடுதிப்புன்னு நீ இந்தியன் இல்லை அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தெரியல நமக்கு. அப்போது இதில் நமக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, உண்மையிலேயே நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்களை நீங்கள் இங்கேருந்து அகற்றணும், அது வேற விஷயம். இவ்வளவு காலமும் நீங்கள் பங்களாதேசிகளை இங்கே குடியேற விட்டுட்டு இப்போ திடீர்னு நாங்கள் இந்த சுத்திகரிப்பை செய்கிறோம், இங்கே இருக்கக்கூடிய வளங்களை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியலை. இந்த 15 வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, உங்களுடைய ஆட்சி அதிகாரம் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ இதில் மிகப்பெரிய திட்டமிடுதல் இருக்கு. எப்படி RSS, பிஜேபி, அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரா அப்படின்னு சொல்லுதோ, இந்த இந்து ராஷ்டிராவுக்கு புறம்பாக இருக்கிறவர்கள், இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மற்ற மதத்தினரை வெளியேற்றக்கூடிய வேலையை தான் இந்த பிஜேபி அரசாங்கம் செய்கிறது. இந்து ராஷ்டிராங்கிற திட்டத்தை தான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக. இன்னும் மிகப்பெரிய அச்சம் நமக்கு இதில் நிலவுது. ஏன்னா SIR மூலமாக இவர்கள் குடியுரிமையை பரிசோதனை பண்ணுறாங்க. மேற்கு வங்கத்தில் நடக்கு. ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் பங்களாதேஷ்லேருந்து குடியேறினவங்களை நாங்கள் இந்த பட்டியலேருந்து நீக்குவோம், இஸ்லாமியர்களை இந்த பட்டியலேருந்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி சுவேந்து அதிகாரி
பாஜகவினுடைய மாநில தலைவர் பேசிட்டு இருக்கிறார். அங்கே ஏற்கனவே 11 நபர்கள் இந்த அச்சத்தின் மூலமாகவே தற்கொலை செய்து கொண்டார்கள். அவங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள் இல்லை, மதுவாங்கிற அந்த சமூகத்தை சார்ந்த நபர்கள், அந்த மக்கள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. நாளைக்கு இது தமிழகத்திலும் நடக்கும். இந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த பட்டியலிலிருந்து நீக்கப்படுகிறவர்கள் நாளைக்கு நீங்கள் இந்தியர்கள் இல்லை, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, இலங்கையிலிருந்து இங்கே குடிபுகுந்தவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லைன்னு இல்லை, நம்ம மார்தட்டி கொள்ளலாம். நாங்கள் திராவிடர்கள் அதை எதிர்க்கிறோம், இதை எதிர்க்கிறோம், வட மாநிலம் போல இல்லை, இங்கே எங்களுடைய மாநிலம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாசலில் எஸ்ஐஆர் என்கிற ஒரு அச்சுறுத்தல் நின்று கொண்டிருக்கிறது. நாளைக்கு இங்கேயும் இந்த பட்டியலிருந்து நீக்கப்படுவர்கள் தேச துரோகிகளாக மாற்றப்படலாம், வந்தேரிகளாக சொல்லப்படலாம், வதை முகாம்களில் அடைக்கப்படலாம் அப்படிங்கிற அச்சுறுத்தல் இருக்கு. இதன் மூலமாக இதுதான் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஆனாலும் நாடு எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள் எந்த கேள்வியும் கேட்காமல் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான சூழல் நிலவி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் என்ன நடக்க போகிறது, குறிப்பாக எஸ்ஐஆரில் இந்த மக்கள் என்ன அவதிக்குள் ஆக்கப்பட போகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.